Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 computer science. So for the unit 3, chapter 9, list, tubles, sets and dictionary அப்படிங்கிற டாபிக் தான் சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். So you have to entirely different concepts for your discussion in chapter 9. ஸோ இந்த சாப்டர் 9ல் பார்த்திங்க அப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஸ்டடி பண்ண போகிறோம் இந்த லெசனில். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஃபோர் யூ கேன் ஸ்டடி இந்த +1 சப்ஜெக்ட். ஸோ ஒன்லி த C++ கான்செப்ட் மட்டும் ஸ்டடி பண்ணோம், அதில் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நியூவாக ப்ராசஸ் லிஸ்ட்டு, டியூபிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டு அண்டர்ஸ்டாண்ட் த lesson title, what is a list, what is a tuple, what is sets, what is dictionary அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணோம். ஆஃப்டர் யூ கேன் டிஸ்கஸ் ஃபார் தி எலாபரேட் ஆஃப் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ உங்களுடைய லிஸ்ட் அப்படின்னா என்ன, டியூபிள்னா என்ன, செட்ஸ், டிக்ஷனரி. ஸோ இது ஒவ்வொன்றுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்ஸ், ஒவ்வொரு டேட்டா டைப்ஸாக ஒவ்வொரு ப்ராசஸிங் அப்படிங்கிறது சொல்லலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு ஹவு யூ கேன் டிக்ளேர் த லிஸ்ட், ஹவு யூ கேன் கிரியேட் அ டியூபிள், கிரியேட் அ செட்ஸ், கிரியேட் அ டிக்ஷனரி. ஸோ இது எல்லாமே நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டேட்டாவை கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய சம் ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு, டியூபிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லெசன்லையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பார்கோட் ரீட், the main important in the barcode read, to study well, to scan the barcode read. இந்த barcode readலாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோ ஆர் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? Now each one lesson you can discuss about the learning objectives. ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் மெயினாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். After studying this chapter, students will be able to, first point, understand the basic concepts of various collections, data types in Python. இப்போ இந்த லிஸ்ட்டு, டியூபிள், செட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன, அண்ட் டிக்ஷனரிங்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ டேட்டா டைப். ஸோ the students will be able to understand first the list, tuple, sets and dictionary. These are all the data types அப்படினு சொல்றாங்க. These are all the data types. அதாங்க சொல்லிருக்காங்க. Understand the basic concepts of various collection data types in Python such as list, tubles, sets, dictionary. இந்த நாலுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 things is a data types அப்படினு சொல்றோம். Work with the list, tuple, sets and dictionary using variety of functions. Even though you can work in list, tuple, sets and dictionary ல நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா variety of functions அவைலபிலிட்டியாக இருக்குது, variety of functions அவைலபிலிட்டியாக இருக்குது. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா writing Python programs using, now after you can write a program, என்னென்ன கான்செப்ட்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டியூபிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. இதையும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்செப்ட்டுக்கு நான் டேட்டா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க லிஸ்ட், டியூபிள், செட்ஸ் அண்டு டிக்ஷனரி. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், ஈவன் தோ எதுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டியூபிள் அண்ட் டிக்ஷனரி. இந்த ஏன் சார் அதை ஒரு கான்செப்ட் விட்டுட்டிங்க, செட்ஸ் அப்படிங்கிறது அங்கே அது இல்லையே. ஸோ அப்போ இதில் நம்மளுடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணுறோம். லிஸ்ட்டு, டியூபிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணி அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் திங், the 4 concepts are list, tuple, sets and dictionaryங்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம், வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அண்ட் ஆஃப்டர் ரைட்டிங் எ பைத்தான் ப்ரோக்ராம், என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நான் நியூ கான்செப்ட்ஸை க்ரியேட் பண்ணுறேன். என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட், டியூபிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிங்கிற கான்செப்ட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன்.
நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், எதுக்கு இடையில் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய லிஸ்ட், டியூபிள் அண்ட் டிக்ஷனரிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பேசிக் ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நவ் the next topic is a introduction to list. List na enna? First of all, first you can discuss about the list and then அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செட்ஸு, தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ஒன் பை ஒன் ப்ராசஸை நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So in this lesson very biggest lesson, list தனியாக செப்பரேட்டாக எல்லா ப்ராசஸும், டியூபிள்ஸ் தனியாக, செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி டோட்டலாக என்ன மொத்தம் எத்தனை கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட்ஸ் நம்ம மெயின்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Python programming language has 4 collection of data types. என்னுடைய டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 collections of data types such as one is a list, tuples, set, dictionary. ஸோ இது ஒவ்வொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுறோம் நம்மளுடைய டேட்டா டைப்ஸை. Then a list in Python known as sequence data type. The list is known as a sequence data type like strings அப்படின்னு சொல்லலாம், like a string. So என்னோட லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா it is one of the sequence data type. It is a sequence data types அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா one of the sequence data type அப்படின்னு சொல்கிறோம். And also it is an ordered collection of values enclosed within square bracket. இது இந்த லிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கொயர் ப்ராக்கெட், இது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் யூஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னுடைய லிஸ்ட்டை டினோட் பண்ணுறது எது? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். ஸோ ஈச் வேல்யூ ஆஃப் லிஸ்ட் இஸ் கால்டு as எலமெண்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா element அப்படின்னு சொல்கிறோம். each value of a list is called as element. it can be of any type such as, இதில் பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் இருக்கலாம். any type of can be any type of such as numbers, characters, string, even though nested list as well as. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் ப்ராசஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும், நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் and even the nested list as well as. ஸோ இந்த nested list எல்லாமே நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய வேல்யூ என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் வேல்யூ ஆஃப் லிஸ்ட் இஸ் கால்டு எலமெண்ட். ஒவ்வொரு அந்த வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி ஆஃப் எனி டைப் சச் as நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங், ஈவன் நெஸ்டட் லிஸ்ட் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெஸ்டட் வெல் டேட்டா மாதிரியே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். த எலமெண்ட்ஸ் கேன் பி மாடிஃபைட் ஆர் மியூட்டபிள். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மாடிஃபைட் பண்ண முடியும். மியூட்டபிள் விச் மீன்ஸ் த எலமெண்ட்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு. எலமெண்ட்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு, ஆடட் ஆர் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லலாம். ஆடட் ஆர் ரிமூவ்டு ஈவன் தோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண முடியும் அல்லது மூவ் பண்ண முடியும். ஸோ மாடிஃபை, ரீப்ளேஸ் ஆர் ரிமூவ் பண்ண முடியும். எவரி எலமெண்ட் resides at some position in the list. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா ப்ராசஸ் ஆகும். The position of an element is indexed. Position of element is indexed with the number of numbers being with 0. என்னுடைய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்டோர் ஆகும்போது
அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. The position of element is indexed with the number beginning 0. 1 mark question, இதை நோட் பண்ணிக்கோங்க. which is used to locate at the access particular elements. என்னுடைய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனியாக செப்பரேட்டாக நான் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆக்சஸ் பண்ணுற எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செப்பரேட் ஆஃப் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். those lists are similar to arrays. those lists similar to arrays. what you learn in 9th chapter 11th standard. என்னுடைய லிஸ்ட் அரேயை பற்றி நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ இது அரே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனோட வேல்யூ ஸ்டோர் ஆகிறது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு தான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த லிஸ்ட்லேயும் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட லிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் பைத்தானில் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் in Python a list is simply created by using a square bracket. ஸோ இதை நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஸிங் a square bracket யூஸ் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படிங்கிறது எதுனா இதுதான் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, the elements of list should be specified within square bracket. இங்கே எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கணும் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா அது எலமெண்ட்டாக லிஸ்ட்டாக இருக்குது, அது இஸ் நாட் அ லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். the following syntax explain the creation of list அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சின்டாக்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நம்மளுடைய சின்டாக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். சின்டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வேரியபிள் ஈக்குவல் டு element 1 element 2 element 3 up to element n அப்படின்னு சொல்கிறோம். up to element n. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சின்டாக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், இப்போது நம்மளுடைய வேரியபிள் நேம் நம்ம சின்டாக்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் இங்கே இருக்குது பிஃபோர் பேஜில். ஸோ அதை வச்சு எங்கே பார்க்கலாம், தெரியுதா, விசிபிலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய சின்டாக்ஸ் இங்கே என்னென்னா மார்க் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு லிஸ்ட்டோடைய நேமு. ஈக்குவல் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, கர்லி பிரேஸ், element 1 element 2 element 3 நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் வேணுமோ வித் கம்மா கொடுத்து நம்ம அப் டு n வரலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு என்னோடய எலமெண்ட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னா 10 23 41 75 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் அதுக்கு அடுத்தது இன்னொரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே என்னது என்னுடைய மார்க்ஸ் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ண லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ பனானா. ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ பனானா. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மை லிஸ்ட். ஸோ அங்கே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மை லிஸ்ட். ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. நான் இதில் எக்ஸாம்பிள் என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்க அது பார்ப்போம். இந்த above எக்ஸாம்பிள் த லிஸ்ட் மார்க்ஸ் ஆஸ் 4 integer elements. இந்த லிஸ்ட் மார்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 integer element இருக்குது. செகண்ட் லிஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஸ் 4 string element. செகண்ட் லிஸ்ட்டு என்னது பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு அதில் 4 string element இருக்குது. அதை மேலே ஃபஸ்ட்டில் இந்த மார்க்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா integer element. ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா string element. Third is an empty list. The element of a list need not be homogeneous. அப்படின்னு சொல்கிறாங்க. It need not be homogeneous data type. So அப்போ the following list contain multiple type elements. The following multiple list contain multiple types. Even though அந்த லாஸ்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது என்ன பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிட்டாங்க மை லிஸ்ட்
அங்கே என்ன இருக்குது, வெல்கம், ஃப்ளோட்டிங் டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப், லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த above எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் கண்டைன் another லிஸ்ட் an element அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா another ஒரு லிஸ்ட்டு, ஆமாவா, இது ஒரு லிஸ்ட்டு, இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் லிஸ்ட் நோன் ஆஸ் நெஸ்டட் லிஸ்ட். இது வந்து ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணலாம், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு another ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெஸ்டட் லிஸ்ட் இஸ் எ லிஸ்ட் கண்டைனிங் another லிஸ்ட் அண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெஸ்டட் லிஸ்ட் இஸ் கண்டைனிங் another லிஸ்ட் as an element அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஸோ இந்த டாபிக் வரலும் இருக்கட்டும் போதும் இந்த ஈவினிங் கிளாஸுக்கு. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிஃபோரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சாப்டர் 8 ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.